காவலுக்கு என்ன காவல்? என்ன திணை? கருந்தனை செந்தனை. யாருக்காக? முருகனுக்காக. முருகனுக்காக நீங்க எல்லாம் வரணும்னு உங்க அப்பா அனுப்பிச்சாரா? ஆமா சுவாமி. இல்ல முன்னோர்கள் உங்க அப்பா? இல்ல அப்படி கிடையாது, எங்க அப்பா தான் அனுப்பிச்சு விட்டார். வேண்டுதல் என் பேர. ஏன்னா முருகனுடைய அருளால கிடைச்ச அந்த பிள்ளையை முருகனுக்காகவே திணை விதைத்து முருகனுக்காகவே காவலுக்கு அனுப்புறேன். அதாவது வேண்டுதல். முருகன் அருளாலே கிடைத்த பிள்ளையை முருகனுக்காக திணை விதைத்து பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உனக்காகவே காவலுக்கு அனுப்புறேன் அப்படிங்கிறது. அப்ப பருவம் அடையாத பெண்கள் இங்க வர முடியாது. வேண்டுதலே தானே, பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வரணும்னு. இல்லம்மா உங்க அப்பா வேண்டிக்கிட்டாரு. இல்ல யாராவது பருவம் அடைவதற்கு முன்னாலே இதுக்கு முன்னால யாராவது? இல்ல இதுக்கு முன்னால வந்தது கிடையாது. சரி, இந்த இடத்துக்கு குமரி காத்தா குமரன் ஏத்துக்கு வர அப்படிங்கிறது ஒரு விஷயம், பழமொழி. அதாவது குமரி காத்தா, குமரினா வயது பெண்கள், அதாவது பருவம் அடைந்த பெண்கள் காத்தால் அந்த குமரன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வார். அதுக்காக வந்திருக்க காவல். விதைத்திருக்கக்கூடிய திணை என்னென்ன திணை? 2 திணை விதைச்சிருக்கோம். என்னென்ன? ஒன்னு கருந்தனை விதைச்சிருக்கோம், இன்னொன்னு செந்தனை விதைச்சிருக்கோம். கருந்தனை யாருக்கு? கருந்தனை வந்து எங்களுக்கு. செந்தனை முருகனுக்கு. முருகனுக்கு ஏன் கருந்தனையை கொடுக்கலாமே, செந்தனை நீங்க எடுத்துக்கலாமே? இல்ல, கருந்தனை என்பது சூடுதன்மை உடையது, தெய்வத்தை கொண்டு நான் படைக்க முடியாது. செந்தனை என்பது குளிர்ச்சியானது, அதனால தெய்வத்துக்கு படைக்கலாம்னு அதை போய் படைக்கிறேன். இல்லம்மா, சூட்டுடைய பொருள் கருந்தனைன்னு சொல்றீங்கல்ல, இந்த கருந்தனையை என் முருகனுக்கு கொடுத்தா எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாரா? அப்படி கிடையாது. பொதுவாகவே தெய்வங்களுக்கு அபிஷேகம் என்ற பொருள் எல்லாமே குளிர்ச்சியானதுதான். சரி, எப்படி? அதாவது அபிஷேக பொருள் எல்லாமே குளிர்ச்சியானது. சரி, அபிஷேக பொருள்களை மட்டும் ஏத்துக்கிறாரு. தீப ஆராதனைகள் எடுக்கிறோமா இல்லையா? அதுல வந்து தீ பிளம்பு இருக்கா இல்லையா? அந்த உஷ்ணத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அப்ப உஷ்ணத்தை வேண்டாம். அபிஷேகம்ங்கிறது வேற, ஆராதனைங்கிறது வேற. எனக்கு தெரியும் சுவாமி, அது உண்டு. அபிஷேகம் என்பது உடலை மனதை குளிர்விக்கப்படக்கூடிய கூடாது. சரி இல்லையா? அப்ப அதை வந்து மனசை குளிர்வித்தாதானே நமக்கு நல்லது நடக்கும். அப்ப அதாவது தெய்வத்தினுடைய உள்ளம் குளிர்ந்தால் நம்மளுடைய உள்ளமும் குடும்பத்துடைய நபர்களுடைய உள்ளமும் குளிரும் என்பது ஐதீகம். அதனாலதான் ஒவ்வொரு நபர்களும் இன்றைக்கு பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், எத்தனையோ அபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பவும் பாருங்க, ஒவ்வொரு ஆலயத்திற்கும் தனித்தனி சிறப்புகள் உண்டு. இப்ப நீங்க முருகனுக்காக தொண்டுலியம் செய்வதற்கு வந்திருக்கலாம், பொதுநல தொண்டு செய்ய வந்திருக்கலாம். பொதுநல தொண்டுன்னு சொல்ல முடியாது. பொதுநல தொண்டுனா மொத்தமா அடுத்தவங்களுக்காக செய்யறது. இது வந்து என் குடும்பத்துக்காக நான் வந்திருக்கேன். அப்ப உங்க குடும்பம் நீங்க நல்லா இருக்கணும், உங்க மக்கள், உங்க அண்ணன் தம்பி எல்லாரும் நல்லா இருக்கணும் வந்திருக்கீங்களா? 70 நாள். 70 நாளைக்கு அப்புறம் இங்க உங்களுக்கு என்ன வேலை? 70 நாள் எங்களுக்கு வேலை கிடையாது. சரி, 27 நாள் மட்டும் தான் எங்களுக்கு வேலை. அதாவது திணையை விதைத்து முளைக்கின்ற பொழுது இங்க காவலுக்கு வருவீங்களா? இந்த பால் குடிக்கும் தருவாய் இருக்கும் மத்தியில, அப்ப மட்டும் தான் காவலுக்கு நாங்க. அதாவது கதிராகி வெளியே வந்து பால் முத்தும் தருவாயில இங்க வந்திருக்கீங்க. அறுக்கிறதுக்குலாம் வேற ஆளு. அறுத்து குமிக்கிறதுக்குலாம் வேற ஆளு. இன்னைக்கு யாரும் அறுக்கிற ஆளு யாரும் வரல. இல்லம்மா, அறுத்து குமிக்கிறதுக்கு வேற ஆளு. அப்புறம் நீங்க எதுக்கு? அறுக்கிறதுக்கு வேற அப்படி ஆள் வரல. வரல. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? காக்கிறதுக்கு மட்டும் தான் நாங்க வந்திருக்கோம். அதாவது அறுக்கிறது வேற ஆளு, அறுக்கிறதுக்கு முன்னாலே என்பது அது ஆண்களுக்கு உண்டான வேலை. காவல் பாக்குறதுக்கு மட்டும் தான் எங்க பெண்களுடைய வேலை. அதாவது ஒரு பெண் தான் காவலை காக்க வேண்டும் என்கிற நியதி உங்க அப்பா இட்ட கட்டளையின் பிரகாரம் கையில வைத்திருப்பது கவன். எதற்கு? பறவை விரட்டுறதுக்கு. ஏன் பறவை விரட்டணும்? திணையை கொய்ய வருது, அதுக்காக பறவை விரட்டு. எது திணையை கொய்ய வருது? பறவைகள் திணையை கொய்ய வருது, அதுக்காக விரட்ட வந்திருக்காங்க. 2 அரிஜை சாப்பிட்டு போறதுனால இந்த உலகத்திற்கு புண்ணியம், உங்க குடும்பத்துக்கு புண்ணியம். இப்பதான் நீங்க பாருங்க, புண்ணியம் சேர்க்கணும்னு வந்திருக்கோம்னு சொல்றீங்க. வாயிலா சிவராசியே வந்து 2 அரிசியை சாப்பிட்டு போறதுல, 2 திணையை சாப்பிட்டு போறதுல பொறாம கொண்டு அதை விரட்டுறீங்களே, இதெல்லாம் தெய்வ குத்தமாயிரா? பொறாமைன்னு கிடையாது சுவாமி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வள்ளலார். பாருங்க, ஓரறிவு படைத்த தாவரம் அது நெல்மணி. அது வாடி கிடந்ததை பார்த்தோன்னே வள்ளலாரோட மனசே வாடிருச்சா. இந்த பயிரெல்லாம் அப்படி வாடி இருந்தா இதுல இருந்து வரக்கூடிய நெல்மணிகள் எப்படி விளையும்? இதுல வரக்கூடிய நெல்மணிகள் எடுத்து தானே மனிதர்கள் பசி ஆறுவாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அப்படி வாடி இருக்கே அப்படின்னு அன்று ஏற்றி வைத்த தீபம் அடுப்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அன்னதானம் அப்படிங்கிறது பாருங்க. சத்திரத்தை முதலாக இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் வள்ளலார் பெருந்தகைதான் இந்த உலகம் போற்றி புகழ்கின்றது. அவர் உருவத்தை வழிபடவில்லை, அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய ஜோதி பிளம்பை மட்டுமே வழிகொண்டார். அவர் இறைவனோட ஜோதியாக ஐக்கியமானவர் அவர் இல்லையா? பறவைகளை வந்து விரட்டணும், அதை சாப்பிட கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. வந்தா அதுல உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்லி சேதப்படுத்துங்க, அதுக்காக விரட்ட வந்திருக்கேன் சொன்ன. அதாவது எப்படி? அதாவது சேதம்னா வீணா போறத சொல்றீங்களா? வீணாக்கிடுவாங்கல்ல, அதுக்காக விரட்ட வந்திருக்கேன். பறவை வந்து அந்த திணையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது 2 திணை கீழே விழுகு, 2 திணை அந்த பக்கமா விழுகு. அப்ப சேதப்படுத்த கூடாதானே? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. இந்த உலகத்துல சேதாரம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது. எப்படி சொல்றீங்க நீங்க? எந்த சேதாரப்படுத்தாம வேலை? இன்றைக்கு இந்த உலகத்துல நாட்டினுடைய முதுகெலும்பு என்ன தெரியுமாமா? விவசாயம். சரியா சொன்னீங்க. இந்த நாட்டினுடைய முதுகெலும்பே ஒரு மனிதன் நிமிர்ந்து நடக்கணும்னா முதுகெலும்பு அவசியம் தேவையா இல்லையா? எல்லா மனிதர்களும் நிமிர்ந்து உயிரோடு இருக்கணும்னா விவசாயம் முக்கியம். அதனாலதான் பாருங்க, நாட்டினுடைய மனிதனுடைய முதுகெலும்பு இல்லை என்றால் கூண்டு விழுந்து விடும். நாட்டினுடைய முதுகெலும்பு என்றால் விவசாயம் என்று சொன்னா, ஒரு விவசாயி விதை எடுத்துக்கிட்டு நேரா வர விதைக்கு விதைக்கிறதுக்கு போறாரு. இந்த வர புழுதியில விதைப்பாங்களமா, அந்த புழுதிக்காக நெல்லு மூட்டையை தூக்கிட்டு போவாரு, இல்லைன்னா ஒரு கடகத்துல கொண்டுகிட்டு போவாரு.
இங்க இருந்து வீட்டுல இருந்து வயல்காடு போய் சேர்ற வரைக்கும் ஒண்ணு கூட கீழே விழுகாமல கொண்டு போயிட முடியுமா? அப்ப சேதாரமாகுமா இல்லையா? சரி, கொண்டு போயிட்டாரு. கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த வயல்ல அப்படி வீசுவாரு, விதைப்பாரு. விதைக்கின்ற பொழுது ஒன்னாவது ஆக வெளி வயல்ல விழுகாமல் இருக்குமா, வரப்புல விழுகாமல் இருக்குமா? விழுகத்தான் செய்யும். அப்ப அங்க சேதாரமாகுதா இல்லையா? அதற்கு அடுத்து பாருங்க, விதைச்சாச்சு, மழை பொழிந்த உடனே விதைச்ச நெல்லு விதை எல்லாம் முளைச்சிருமா? அது எப்படி முளைக்குமா? அப்ப அங்க வீணா போகுது. எது முளைக்கணும்னு இருக்கும் அதுவே முளைக்கும். அப்ப சேதாரமாகுதா இல்லையா? இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, சரியா முளைச்சிருச்சு, முளைத்தது எல்லாம் கதிராகி விடுமா? நான் கேக்குறேன் உங்கள்ட்ட. அதுவும் முளைக்காது. முளைக்காதுல்ல? நான் சொல்லிட்டீங்களே, விதைக்கிறது எல்லாம் முளைக்குமா அப்படினால அதானே அர்த்தம். இல்லமா, ஒரு கதிராகிருமா அப்படின்னா இப்ப 1000 விதை விதைக்கிறான், 500 முளைக்கு 500 பழுதாயிரம். சரி, இந்த 500 விளையுது பாருங்க, கதிர் விளையுதுல, இந்த 500 கதிரா வந்துருமா? அது எப்படி வர முடியுமா? அப்ப சேதாரமாகுதா இல்லையா? சரி, விளைஞ்சிருச்சு. அப்படியே சேதாரம்னு சொல்ல முடியாது சுவாமி. நீங்க சொன்னீங்க விதை நெல்லை எடுத்துக்கிட்டு போறோம், சரி, எடுத்துட்டு போய் போற வழியில சிந்தாம எடுத்துட்டு போவோம்னா அது நம்மளுடைய கவனக்குறைவு. ஓஹோ, சரி. அத கொண்டு வயல்ல போய் நம்ம நட போறோம் அப்படின்னா, அந்த விதையை போடுறோம் அப்படின்னா, அந்த விதையை போடும் பொழுது வரப்புலையில வரப்பை தாண்டி அங்கிட்ட வெளியில விழுகுது அப்படின்னா அதுவும் நம்மளுடைய கவனக்குறைவு. சரி இல்லையா? விதைக்கிறது எல்லாம் முளைச்சிருமா அப்படின்னா அது இறைவன் போடுறது. பாருங்க, விதைக்கிறது எல்லாம் முளைச்சிருமா அப்படின்னா அது இறைவன் போடுற கணக்கு. இந்த நெல்மணி விளையணும், இது விளைய கூடாது அப்படிங்கிறது அவன் கொடுக்கிற வரம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதுல வந்து தலையிட முடியாதுல்ல சுவாமி. தலையிட சொல்லல, வீணாகுதுன்னு சொல்ல. அது வீணாகிறதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இறைவன் நிலைத்திருந்தால் அத்தனை விதைகளையும் முளைக்க வச்சிருக்கலாம்ல, அத்தனை விதைகளையும் முளைக்க வச்சிருக்கலாம்ல. 1000 விதை போட்ட இடத்துல 500 பயிர் தான் வருது. ஏன் இந்த ஓர வஞ்சகம்? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன் சுவாமி. இப்ப ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் பண்றாங்க. சரி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில கூடுறாங்க. ஆமா, 2 பேரு கூடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன குழந்தைன்னு ஒண்ணு பிறக்கணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு குழந்தை பிறக்குது? அது கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா ஒரு 90 பேருக்கு குழந்தை பிறக்கின்றது. ஒரு 10 பேருக்கு குழந்தை தன்மை இல்லாமல் தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இறைவன் ஏன் அவங்களுக்கு மட்டும் குழந்தையை கொடுக்கல? அற்புதமா சொல்லுமா, அவரவர் ஊழ்விளை பயன்னு சொன்னார். அவரவர் முப்பிறவிலே செய்த விளைப்பயன்கள் இப்பிறவியிலே அதை வாட்டிக் கொண்டு இருக்கின்றது. இதுபோலதான் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தை படைக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகளுக்குமே இறைவன் என்ன கணக்கு போட்டு வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் சொல்லுங்க? 84 லட்சம் ஜீவராசிகள். 84 லட்சம் ஜீவ பேதங்களை படைக்கக்கூடிய ஒரு ஆழத்தில் ஞானத்தில் ஒரு காலத்திலே குலத்திலே மூலாதாரத்திலே தான் இருந்து வாசல் முடிக்கின்றான். அண்டத்திலே பிண்டத்தை சேர்த்து உயிர்களை படைப்பது யாருன்னு சொன்னீங்க? அது உங்க அப்பா பிரம்மா தான் படைக்கிறார். எங்க அப்பாவுக்கு படைக்கக்கூடிய கடவுள் யாரு? பிரம்மா தான். அழிக்கக்கூடிய கடவுள் யாரு? சிவபெருமான். கடவுள் யாரு? விஷ்ணு. இப்ப பாருங்க, இந்த முப்பெரும் தேவர்கள் தான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள், இந்த பிரபஞ்சத்தை. அற்புதமா சொல்றீங்களா? இப்ப ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது. இப்ப எங்க அப்பா படைக்கிறாரு. இப்ப ஒருத்தருக்கு வந்து குழந்தையை கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மையிலே ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று பாவகம் இல்லாமல் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அதுல எந்த மாற்றம் இல்லை. எங்க அப்பா படைக்கின்ற பொழுது எங்க அம்மாமார்கள் எந்தெந்த இடத்துல எங்க அப்பாவுடைய உடம்புல இருந்தா எங்க அப்பா சரிவர படைக்க முடியும்? உங்களுக்கு மொத்தம் 3 அம்மா. ஆமா, பிரம்மாவுக்கு 3 மனைவிகள். சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி அப்படிங்கிற 3 அம்மா உங்களுக்கு. சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி என்று 3 பெண்கள். சாவித்ரி என்று சொல்லக்கூடியவள் ஞானத்திலே இருப்பாள். காயத்ரி என்று சொல்லக்கூடியவள் மனதிலே இருப்பாள். சாவித்ரி என்று சொல்லக்கூடிய கலைவாணி நாவிலே இருப்பாள். இந்த 3 பேரும் 3 இடத்துல இருந்தா தான் ஒரு உயிரினத்தை படைக்க முடியும். இப்போ ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? ஆணுக்கு உண்டா பெண்ணுக்கு உண்டா? பெண்ணுக்கு தான். பெண்ணுக்கு தானே உண்டு. ஆணு சம்பந்த பெக்கலையா? மகாபாரத கூட்டிலே பெற்றிருக்கின்றார்கள். ஆக பாருங்க, மாந்தாளா என்று சொல்லக்கூடியவன் பிறந்திருக்கின்றான். இந்த உலகத்தில் 100 வருட காலங்கள் ஆண்டு இருக்கின்றான். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அதுக்குள்ள போகல, அது தனிப்பட்ட முறையில இருக்கட்டும். ஒரு குழந்தையை படைக்கின்றார்கள் எங்க அப்பா பிரம்மா. படைக்கின்ற பொழுது எங்க அம்மா 3 பேரும் ஞானத்திலே ஒருத்தி இருப்பா, நாவலே ஒருத்தி இருப்பா, மனதிலே ஒருத்தி இருப்பான்னு சொன்னீங்கல்ல. அற்புதமாக இருக்கின்றார்கள். இருந்த மாத்திரத்திலே இல்ல, இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் விலகிட்டா, இந்த உடம்புல சரிவர இல்லாமல் ஒருத்தருக்கு புது தம்பதிகளுக்கு கல்யாணம் பண்றாங்க, அவங்களுக்கு குழந்தைய கொடுக்கணும். இந்த 3 பேர்ல ஒருத்தர் கீழே இறங்கிட்டா என்ன குழந்தை எப்படி சூழல்ல பிறக்கும்? ஏன்னா இந்த புத்தியில இருக்கக்கூடிய சாவித்திரி என்று சொல்லக்கூடிய உங்க அம்மா இறங்கிட்டாங்க அப்படின்னா, படைக்கும் பொழுது இல்ல அப்படின்னா அதுதான் அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தையாக பிறக்கக்கூடிய. நாவில இருக்கக்கூடிய கலைவாணியாகப்பட்டவள் இறங்கிட்டா அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே ஊமையாக பிறக்கக்கூடிய தன்மையுள்ள பிறக்கும். அதையே காயத்ரி என்று சொல்லக்கூடிய மனதில இருந்து இருக்கக்கூடியவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா இந்த உடலிலே ஊனமாகப்பட்டவளாக பிறக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்ப 3 பேரும் சரியா உங்க அப்பா பிரம்மா உயிரினங்களை படைக்கும் போது இருந்தா தான் அந்த உயிர் இந்த பூலோகத்துக்கு சரியா வந்து சேருமா. அப்ப அதாவது
எங்க அப்பா படைக்கின்றார்ல, எந்த லோகத்துல இருந்து படைக்கின்றார்? சத்தியலோகத்திலே இருந்து. சத்தியலோகத்திலே இருந்து படைக்கின்ற பொழுது என்ன மந்திரத்தை சொல்லி படைப்பாரு? இதுதான் பீஜாட்சர மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி உயிரினங்களை படைப்பாரா. பீஜாட்சர மந்திரத்தை உற்பத்தி செய்தால் அது தெரிஞ்சிட்டாலே படைக்கும் தொழிலுக்கு அதிபதியாகி விடுவார்கள். இப்ப அற்புதம், படைச்சாச்சு. ஒருத்தருக்கு ஆண் குழந்தையா பிறக்கும், ஒருத்தருக்கு பெண் குழந்தையா பிறக்கும். ஏன் இந்த கடவுளுக்கு ஓர வஞ்சகம்? பழனி மலைக்கு இங்க இருந்து பாத யாத்திரையா போறாங்கல்ல, 10 வருடமா போறாங்க. எனக்கு 3 பொம்பளை பிள்ளையா பிறந்து வச்சு 4வது ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு பழனி முருகனை போய் வேண்டி அங்க தலையில இருக்கக்கூடிய ரோமத்தை மொட்டை அடித்து விட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து ஆணும் பெண்ணும் கூடி 4வது பொம்பளை பிள்ளையா பிறந்தது. இது கடவுள் செய்த தவறா இல்லை பொண்டாட்டி மேல தவறா புருஷன் மேல தவறாமா? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு கூடும் பொழுது அதான் சுக்கிலம் சுரோனிதம்னு சொன்னாங்க. சுக்கிலம் என்பது ஆணிடமிருந்து சுரக்கக்கூடிய வீரியம், அதே சுரோனிதம் என்று சொல்லக்கூடியது பெண்ணிடமிருந்து சுரக்கக்கூடிய வீரியம். இது இரண்டும் கலந்தாதான் ஒரு குழந்தைங்கிறது ஒண்ணு உருவாகும். இதுல சுக்கிலம் என்பது அதிகமா சுரந்துட்டா அது ஆம்பளை பிள்ளை, சுரோனிதம் என்று சொல்லக்கூடியது பெண்ணிட்ட இருந்து அதிகமா சுரந்துட்டா அது பொம்பளை பிள்ளை. ரெண்டுமே சம அளவுல சுரந்துட்டா அதுதான் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறக்கக்கூடிய குழந்தை. இதுதான் ஒரு குழந்தையினுடைய படைப்பு இறைவன் வச்சிருக்கிறார். இப்ப சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய வந்து யாரிடமிருந்து வரக்கூடியது? அது ஆண் கிட்ட இருந்து வரக்கூடிய வீரியம். சுரோனிதம்ங்கிற வந்து யார்கிட்ட இருந்து? அது பெண்ணு கிட்ட இருந்து வரக்கூடிய வீரியம். சுக்கிலமும் சுரோனிதமும் ஒண்ணு சேர்ந்தா தான் குழந்தை, இல்லைன்னா அது குழந்தை கிடையாது. குழந்தை இல்லைன்னு அர்த்தம். அப்ப சுக்கிலம் கூடுதலாகி விட்டால் என்ன குழந்தைன்னு சொன்னீங்க? அது ஆம்பளை பிள்ளை. சுரோனிதம் பெண்ணிடமிருந்து அதிகமாக சுரந்து விட்டால் என்ன பிள்ளை? அது பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை தானே. இப்ப பாருங்க, சுக்கிலம் அதிகமா சுரக்கணும், சுரோனிதம் அதிகமா சுரக்கணும், வெறும் பொம்பளை பிள்ளையா பெத்துக்கணும், வெறும் ஆம்பளை பிள்ளையா பெத்துக்கணும் அப்படின்னு எந்த தம்பதியர்களுக்காவது என்ன ஓடுமா? இல்ல, அப்படி கிடையாது. இந்த சுக்கிலம் எவ்வளவு சுரக்குது, சுரோனிதம் எவ்வளவு சுரக்குது அப்படிங்கிறது தெரியாது யாருக்குமே, மனிதர்களுக்கு. அதனாலதான் அதை எப்படி வகுத்து வச்சாங்க அப்படின்னா வளகடை இலகலைன்னு வச்சாங்க. இந்த வலது நாசியில இருந்து சுவாசம் அதிகமா வரும். ஏன்னா இந்த மூச்சு காற்று இருக்கே, இந்த மூச்சு காற்றுங்கிறது நிமிடத்துக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். சுவாசம் அதிகமா வரும், ஒவ்வொரு நாசிலையும் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப வலது நாசியில அதிகமா சுவாசம் வரும் பொழுது ஒரு பெண்ணோட நம்ம போய் கூட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆம்பளை இந்த இடத்துல ஆம்பளை போல பிறக்கும். ஒரு இடது நாசியில ஆம்பளைக்கு அதிகமா சுவாசம் வரும் பொழுது ஒரு பெண்ணோட கூட்டினானா அது பொம்பளை பிள்ளை. 2 நாசிகளையும் சம அளவுல சுவாசம் வரும் பொழுது ஒரு பெண்ணோட கூடிட்டா அதுதான் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறக்குது. அப்ப இந்த சுவாசத்தை வைத்து நம்ம அந்த காலத்துல, அதனாலதான் சாந்தி முகூர்த்தத்துக்குன்னு நேரத்தை வகுத்தாங்க இல்லையா. இப்பெல்லாம் வந்து கிடைக்கிறது நேரம் கிடையாது. அப்பெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல 4:30 மணில இருந்து 5:30 மணிக்குள்ள சாந்தி முகூர்த்தம் வைப்பாங்க. இன்னைக்கு இருக்கு, ஆனா நம்ம இதுல இல்ல. இன்னமும் பிராமணர்களுடைய வம்சத்துல இன்னமும் அப்படிதான் பண்ணுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல மட்டும்தான் சாந்தி முகூர்த்தம் வைப்பாங்க. அதை கடைபிடிக்கக்கூடியவர்கள் சத்தியார்களும் உண்டு. அப்படியே இன்றைய அளவுல நான் கண்ணால கண்டேன். ஏன் அப்படின்னா சரியா இத வந்து முன்னோர்கள் இது புராணத்திலே போட்டிருக்காங்க. எப்படி? ஏன்னா பராசர முனிவர் இருக்காரே, மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணை பாக்குறார். சரி, ஏமா இந்த நேரத்துல இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பெண்ணோட கூடனா அறிவான ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு ஆண்மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு பெண்ணோட கூடணும். அப்பதான் அந்த பெண் என்ன சொல்றா, ஐயா நான் என்ன வயதுக்கு வர என்னோட எப்படி கூடுவீங்கன்னு கேக்குறேன். வயதுக்கு வராத பெண்ணை வயதுக்கு வர வைத்து மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய பரிமளகந்தியாக மாற்றி கூடினார் வேத வியாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்மகன் பெற்றெடுத்தார். பாருங்க, காலம் நேரம் என்பது எதுக்காக அந்த காலத்துல வகுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா காரணம் இல்லாமல் எதையுமே வகுத்து வைக்கிற முன்னோர்கள். அப்ப அப்பேற்பட்ட தன்மையிலே அந்த இடத்திலே இப்ப மச்சகந்தின்னு சொன்னீங்கல்லம்மா, இந்த மச்சகந்தியோடு கூடியது யாரு? பராசர முனிவர். பராசர முனிவர் முதலாக நான் வயதுக்கு, அதாவது பருவமடையவே இல்லைங்கன்னு சொல்றா. அப்ப மந்திர தன்மையாலே பருவமடைய செய்தாச்சு. கிட்டத்துல நெருங்குறாரு, ஒரே மீன் வாடையா வருது. ஏன் மீன் வாடை? ஒரு பெண்மகள் மேல நறுமணமான வாடை தானே வரணும். மீன் வாடை எப்படி அந்த பெண்மகள் மேல? மீனவ இனத்துல வளர்ந்தவ. இரண்டாவது என்னன்னா ஒரு மீனுக்கே பிறந்தவ. அதுதான் முக்கியம் இல்லையா? அதுக்காக மீன் விக்கிறவங்க மேல பூராமே மீன் வாடை வந்துரும். அதுக்கு தான் நான் கேட்டேன், ஆம்பளை புள்ள மக்களையான்னு கேட்டேன் இல்லையா? ஏன்னா அசுவராஜன் என்று சொல்லக்கூடிய வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போகும் பொழுது வேட்டையாடிக்கிட்டு இருக்கும் போது 2 மான் புணர்ச்சிகள் இருக்கு. அதை பார்த்தோன்னு தனக்கு ஆசைப்பட்டு வீரியமாகப்பட்டது வெளிப்படுது. அந்த வீரியத்தை வீணாக்க கூடாது, தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்து விடணுமேங்கிறதுக்காக என்ன பண்றாரு, அன்னப்பறவையிடம் கொடுத்து விடுறாரு. அன்னப்பறவையுடைய காலில் கட்டி இருக்கிறத கழுகாகப்பட்டது பாக்குது. பருந்துக்கு என்ன ஏதோ தின்பண்டம் கொண்டு போகுது பொழுது 2 பேருக்கு சண்டை வருது. சண்டை வர பொழுது என்ன ஆகுது, அந்த வீரியமாகப்பட்டது கீழே விழுகுது. கீழே விழுந்தது கடலுக்குள்ள போய் விழுகுது. கடலுக்குள்ள போய் விழுந்தது அந்த கடல்ல இருக்க மீனாகப்பட்டது ஒண்ணு விழுங்கிறது. மீனாகப்பட்டது விழுங்குனா அந்த மீனுடைய வயிற்றுல இருந்து 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அப்ப என்ன பண்ற, செம்பட தவளையின் தலைவன் போறேன், மீனை பிடிக்கிறேன். மீனை பிடிக்கும்
வீரியம் ஓடுது, மீனாகப்பட்டது வருது. கிழிச்சு பார்த்தா உள்ள 2 குழந்தை இருக்கு. ஒண்ணு ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளைய மன்னர் பார்த்தாரு, தூக்கிட்டு போயிட்டாரு. பெண் குழந்தைய தானே எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப மீனுக்கு பிறந்ததுனால உடல் முழுக்க மீன் மாடையாக இருந்த காரணத்தினாலதான் முனிவரோடு கூடும் பொழுது சொன்னாங்க, ஐயா நான் மீனவ இடத்துல பிறந்த பிள்ளை, என்னோட நீங்க எப்படி கூட முடியும், நீங்க பெரிய முனிவர் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா. அதுக்குத்தான் மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணை பரிமளகந்தி அப்படிங்கிற பேரை மாத்துறாரு. இது மகாபாரதத்திலே 18 பருவத்துல ஆதி பருவத்துல முதல் பருவமே அதுதான். ஆதி பருவத்துல வரக்கூடிய கதை தான் இந்த நிகழ்வு நீ சொன்னது. வசுராசன் என்று சொல்லக்கூடிய மன்னன் வேட்டையாட போக 2 குழந்தைகள் மீனுக்குள்ளே, அதாவது பாருங்க இந்த வீரியமாகப்பட்டது கடல்ல விழுக வஜ்ர மீன் என்று சொல்லக்கூடிய அந்த வஜ்ர மீன் அதை கவிய உடனே மீன் கர்ப்பமாயிருச்சு. செம்படவர் எப்போதும் போல மீன் பிடிக்க போறாரு, வலையை வீசுறாரு, அந்த மீன் அகப்படுது. அதை பார்த்த உடனே வயிறு பார்த்தா பெண்களுக்கு பெரிதான வயிறு மாதிரி தெரியுது, கர்ப்பமான வயிறு மாதிரி. என்னையா அது இவ்வளவு பெருசா இருக்கு, இதுவரைக்கும் இந்த மாதிரி மீனை நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு கையில இருந்த உரைக்கத்தை எடுத்து, மீனவர்கள் எப்போதுமே உரைக்கத்தை வச்சிருப்பாங்க, கடலுக்குள்ள பயணம் பண்றவங்க இல்லையா, ஆபத்து ஏதாவது நேரிடும் என்று உரைக்கத்தை வச்சு கெண்ட மீனுடைய வயிற்றை கிளிக்கிறார். 2 குழந்தை அழகாக இருக்கின்றது, ஒரு பெண் குழந்தை, இன்னொரு ஆண் குழந்தை. ஆண் குழந்தைக்கு மச்சகன் என்று பெயரிட்டு, பெண் குழந்தைக்கு மச்சகன் என்று பெயரிட்டு, ஆக அந்த பெண்மகளை எங்க வைக்கிற, அவருடைய குலத்தொழில் என்ன தெரியுமா? இப்ப உங்களுடைய குலத்தொழில் வந்து வேட்டையாடுவதானமா? செம்படவனுடைய குலத்தொழில் என்ன அப்படின்னா, ஆண்கள் பூரா மீன் பிடிக்க செல்வார்கள் கடலுக்குள்ளே, பெண்கள் எல்லாம் பரிசல் ஓட்டக்கூடிய வேலை பார்ப்பாங்க. இக்கரையில இருந்து அக்கறைக்கு கடக்க போகணும்னா, ஐயா ஒரு அணா கொடுங்க, அதுக்காகத்தான் நான் இருக்கிறேன், நீங்க ஒரு அணாவா கொடுத்துட்டு இதுல உட்கார்ந்தீங்கன்னா அந்த கரையில கொண்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே இக்கரையில இருந்து அக்கறைக்கு கடக்க போன பராசர முனிவரை சந்திச்ச நிகழ்வுதான் அது நீ சொன்னது. இப்ப நீங்க சொன்ன கதைக்குள்ளே ஒரு சின்ன ஒரு முற்றுப்புள்ளி சொல்லுங்க. இப்ப வசுராசனுடைய வீரியம் வந்து எங்கே போய் விழுந்துச்சுமா? கடலுக்குள்ள போய் விழுந்துச்சு. யாரு போட்டது? புறா, அன்னப்பறவை. அன்னப்பறவை, அதாவது தூது அனுப்புவாங்க பாருங்க. அன்றைக்கெல்லாம் பாருங்க இந்த பறவைகளுடைய காலிலே இந்த நாட்டில இருந்து அந்த நாட்டுக்கு நாங்க படையெடுத்து வர்றோம், ஒரு நல்லது கெட்டதை பரிமாறிக்கிறது தபால் துறை. எல்லாத்துக்குமே தூது அனுப்பக்கூடியது இந்த பறவைகள் மூலியமா தான் தூது அனுப்பணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தபால் துறை, இன்றைக்கு தபால் துறை இருக்குன்னா அன்றைக்கு பறவை தான் தபால் துறை. ஊடகங்கள், ஊடகம்னு வேற. இன்னைக்கு இப்ப போகும்போது கீழே கடலான விழுந்துச்சு. அந்த வீரியத்தை வாயிலே வாங்கியது யாருமா? மீனாகப்பட்டது. மீன் தானமா? மீன் வாயிலே வாங்கின உடனே அந்த வசுராசனுடைய அந்த விந்து வாங்கின உடனே என்ன மீன் என்னவாச்சு? கர்ப்பமாயிருச்சு. இப்ப ஒரு குழந்தை வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவரை கல்யாணம் பண்றோம், முத்துராஜுக்கு கல்யாணம் பண்ணி வாய் வழியாக அவர் மனைவிக்கு விந்தை ஊட்டினார், கர்ப்பமாயிருமா? வாயில சாப்பிடுறது இங்க போகும், இறைப்பைக்கு போகும். இறைப்பை என்பது வேறு, கருப்பை என்பது வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். விந்த மீன் வாய் வழியா வாங்குது, வாங்கிய மாத்திரத்திலே ஆனால் கர்ப்பமாயிருச்சு. வாயில வாங்கினா இறைப்பைக்கு தானே போகணும், எப்படி கருப்பைக்கு போகும்? எப்படி குழந்தை உருவாச்சு என்ற ஆச்சரியக்குரிய உருவாகுதா இல்லையா? நம்ம பேசிக்கிட்ட கதைக்குள்ளேயே ஒரு கதை உருவாகுதா இல்லையா? இதெல்லாம் ஆக இறைவனிட்ட கட்டளையின் பிரகாரம். ஆக இருப்பின் உங்கள்கிட்ட இந்த கதைகள்ல மகாபாரதமோ ராமாயணமோ படிச்சோம்னா எல்லாமே வித்தியாசம். மகாபாரதத்துல எடுத்துக்குவோம், மந்திரத்தை சொன்ன உடனே குழந்தை வந்துருமா? ரொம்ப சிரமம் தான் இந்த உலகத்துல. ஒரு மந்திரத்தை சொல்றான். அன்றைக்கு பாருங்க துர்வாச குந்தி தேவி சூரிய பகவானை நினைச்சாங்க, மந்திரத்தை சொன்னா. ஆமா, மந்திரத்தை சொன்ன உடனே சூரிய பகவான் வந்தாரு, குழந்தைய கொடுத்துட்டாரு. யாருடைய? இப்ப போய் நான் சூரியனை பார்த்து நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன், வந்தா குழந்தை கொடுப்பாருன்னா முடியுமா? அதை விட இன்னொரு அதிசயம் இருக்குமா? சூரியனையே நகர விடாமல் அங்கே நில்லு அப்படின்னு தன் கணவனுக்காக சூரியனை நிப்பாட்டி வைத்தவர்கள் உண்டு. நலாயினி என்று சொல்லக்கூடிய பெண்ணு பாருங்க எப்பேற்பட்ட மகத்துவம். ஏன்னா பூமி என்பது ஒரு சுழற்சி இருந்ததானே இந்த சூரிய பகவானாகப்பட்டவர் மறைவாரு. சாபம் என்ன? ஆணி மாண்டவரை கொடுத்த சாபம் என்ன? என்னை எவன் ஒருவன் அவர் கழுகு மரத்துல ஏறிக்கா, அதாவது கழுகேற்றம் செய்து விட்டார்கள். இவர் இங்க இருந்து கூடையில வச்சு தூக்கிட்டு போறா, கால் தட்டிருச்சு, தெரியாம பட்டுருது. அவ்வளவுதான். தெரியாம பட்டனால அவர் ஏற்கனவே வேதனையில இருக்கிறவர். வேதனையில இருக்கும் போது அவர் தட்டினோனே அவர் வேதனை தாங்க முடியாம அவர் கொடுக்கிறாரு சாபம். எவன் ஒருத்தன் நீ தட்டினானோ அந்த பொழுதுக்குள்ள அவனுடைய உயிர் போகணும் அப்படிங்கறது சாபம். அதை செவியார கேட்ட பெண்மகள் என்ன செய்யறா? தன் கணவனை காப்பாற்றுவதற்காக சூரியனை அந்த இடத்தை விட்டு நகராமல் நான் பத்தினி என்பது உண்மை என்றார் அப்படின்டா. சூரியனே நிப்பாட்டினா, கையில வச்சிருக்கிறது கவன் தான். அப்ப கவனை வைத்து பறவைகளை விரட்டுகின்றீர்களே. ஆக இருப்பினும் கூட பெண்களுக்கு உண்டான பருவங்கள் எத்தனமா? என்னென்ன பருவம்? பேதை பதமே மங்கை படத்தை அறிவை தெரிவி பேரல படத்துல கூட 7 பருவம். மனிதர்களுடைய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு வயது 12 ல இருந்து 13. ஒரு பெண்மகள் பருவம் அடைகின்றாள் அப்படிங்கிறது இந்த பூலோகத்துல பெண்ணாக பிறந்தவர்கள் எத்தனை வயதிலே பருவம் அடைய வேண்டும்? 12 13 வயசுல 15 வயதுக்குள்ள உள்ள வந்துடணும்.
ஒண்ணு இல்லமா, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம். பருவம் அடைந்த பற்றி நிறைய விஷயங்களை பேசணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். நீங்க பெண்ணுங்கிறதுனால இதை கொஞ்சம் பளிச்சுன்னு சொன்னீங்கன்னா அதை சபையோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், உங்களுடைய நாட்டு மக்கள். தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா தெரிஞ்சா சொல்லுவீங்கல்ல. இப்ப நீங்க இருக்கீங்கல்ல, உங்களை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, உங்களை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே ஆக உங்க கணவரோடு நீங்கள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருது. வாய் முகூர்த்த பழிக்கட்டும். சரி, அப்படியே பழிச்சிட்டு போகுது. இனிமே பழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, அதுதானே பிரச்சனை. இப்ப இங்க ஆமா இப்ப நம்ம மூணு இந்த பாருங்க எப்படி இருக்கு, ஒரே செங்கோட்ல சூரிய பிரதேசையில இருக்கோம். இங்கே 2 இங்கே 2 அங்கே 4. அதுக்கு வம்சத்துக்கு வழியே இல்லாம போச்சு பாருங்க. ஆமா, ஒரு பெண் குலம் தான் பெருங்குலம் என்று சொன்னார். ஒரு பொம்பளை புள்ள பிறந்தா இந்த உலகத்திலே வேரோடுகின்ற நிகழ்வு உருவாகுமா? இங்க இருந்து அங்க வேரோடி, அங்கிருந்து வேரோடி, அது வித்து சொந்த பந்தங்கள் கூடுமா? ஆண் வித்து என்று சொல்லக்கூடியது அன்னைக்கிலே சுத்தக்கூடிய நிலைதான் உண்டு. அது இருப்பினும் இப்ப நீங்க உங்களை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. உங்க கணவரோடு நீங்கள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அழகான பொம்பளை பிள்ளை பிறந்துருது. சரி, உங்க மகளை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்கு முன்னால வந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க. கல்யாணம் பண்ணி இன்னொருத்தட்ட உங்க மகளை கொடுத்ததுக்கு அப்புறம் வரலைனா சந்தோஷப்படுவீங்க. ஒரு மகனால பெத்த மகளால பெத்த தாய் 2 சந்தோஷத்தை அடைகிறா. இந்த உலகத்துல ஒவ்வொரு பெண் மக்களும் இந்த சந்தோஷத்தை கண்டிப்பா பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க அடைஞ்சே தீரணும். இது நடைமுறையாக இது மிகப்பெரிய அற்புதமான எல்லோருக்கும் விளங்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய கதை. நல்ல அறிவுக்கு வேலை கொடுத்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களோட பொம்பளை பிள்ளைய உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்கு முன்னாலே வந்துட்டா சந்தோஷம் பெத்த தாய்க்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் வரலைனா சந்தோஷம் தாய்க்கு. பெற்ற மகள்னால பெற்ற தாய் 2 சந்தோஷத்தை அடைகிறா. தகப்பனுக்கு இல்லாத சந்தோஷம் தாய்க்கு உண்டு. என்ன சந்தோஷம் சொல்லு? யோசனை பண்ணுவாய், யோசனை பண்ணுவாய், யோசனை பண்ணி சொல்லு. தெளிவான பதில் வரணும். தெளிவான பதில் வர வரைக்கும் நான் விட மாட்டேன். சொல்றது தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காது? எல்லாரும் ஒரே ஒரு ஆள் தான், ஒரு ஆத்தா மட்டும் தான். 2 பேர் பாருங்க, எவ்வளவு பகுமானம் பாருங்க. எங்க என்ன பெத்த ஆத்தாவுக்கு சேர் மேல காலு மேல போட்டுக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு என்ன பெத்த ஆத்தா அப்படியாவது உட்கார்ந்து வாக்குறாங்க. இந்த வயசுக்கு சிரிப்பு சீதேவி அவங்களோட சிறு வயசு ஆளுகள் எல்லாம் படுத்தாச்சு. வாழ்க வளமுடன், நல்லா இருக்கு. நீங்க பாக்குறீங்களேன்னு சந்தோஷமா இருக்கு. அது உண்மைதான். ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் கட்டி கொடுப்பதற்கு முன்னால கதை நல்லா கேட்டுக்கிறேன். சரி, உங்க மக இருக்கலமா, உனக்கு பிறந்த மக, உன் மகளை கட்டி கொடு, அதாவது திருமணம் பண்ணி கொடுப்பதற்கு முன்னாலே வந்தா சந்தோஷம். கல்யாணம் பண்ணி கொடுத்ததற்கு பிறகு வரலைன்னா சந்தோஷம். அது உண்மையான விஷயம் தான் இல்லையா? ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்தா சந்தோஷம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு குழந்தைகளை ஒரு பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கல்லூரிக்கோ இல்ல பள்ளிக்கூடத்துக்கோ நம்ம அனுப்பியிருப்போம் ஒரு வீட்டுல. அப்ப இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஒரு பெண் பிள்ளைகள் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டா பெத்த தாய்க்கு சந்தோஷம் வந்துடும். வாடா சரியான நேரத்துல நம்ம புள்ள வீடு வந்து சேர்ந்துருச்சுப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குவா. அதே பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் வரலன்னா சந்தோஷம் அப்படின்னா போன அன்னைக்கு போய் புதன்கிழமை அன்னைக்கு திரும்பி வர பிள்ளைங்க இருக்கு வாய் பேசி. ஆனா அந்த மாதிரிலாம் நம்ம போன உடனே குடும்பத்தை அனுசரிச்சுக்கிட்டு எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம இந்த வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா அது பெத்த தாய்க்கு சந்தோஷம் இல்லையா? நீங்க வேற இருங்க. ஒரு குழந்தை பிறப்பதற்கு தாய்க்கு மட்டும் 2 பேர் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகுமா இல்ல ஒரு நபர்னால உருவாயிருமா? 2 பேர் சேர்ந்தாதான் குழந்தை. ஒண்ணு யாரு இன்னொன்னு யாரு? தாய் தகப்பன். தாய் தகப்பன் தானே. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ போன புள்ள ஆக சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டா பெத்த தாய்க்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, தகப்பனுக்கு சந்தோஷம். ஆனா தகப்பனுக்கு இல்லாத சந்தோஷம் நான் தாய்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீ சொன்ன பதிலை ஏத்துக்க முடியாது. சரியான பதிலை தேர்ந்தெடுத்து சொல்லுண்டு. நீ சொன்ன பதில் தவறானது. அது உண்மைதானா? தாய் இது எப்படி சொல்றது? இது இருங்க. ஏன் ஒரு பொம்பளை புள்ள வந்து தாமதமா வந்துருச்சுன்னா அம்மாவுக்கு மட்டும்தான் பதக்கம் இருக்கு, அப்பாவுக்கு இருக்காதா? அப்ப 2 பேரும் இருந்ததானே. நான் சொன்ன பதில் உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? இல்ல அது நான் ஏத்துக்கிறேன். காலகட்டத்துல அப்படிதான் ஏத்துக்கிறீங்களா? நான் மறுக்கிறேன். கேள்வி கேட்ட நான் மறுக்கிறேங்க. கேள்வி கேட்ட நான் மறுத்துட்டேன். இல்ல நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல ஏத்துக்கிறீங்களா? அந்த உங்க அம்மாவே ஏத்துக்கறல அப்புறம் போ. யாத்தா போத்தா. என்ன பெண்ணிடமே நமக்கு எதிரா இருக்கே. அதாவது நான் சொல்ற விஷயம் பெத்த தாய்க்கு சந்தோஷம். பெத்த தாய்க்கு மட்டும் சந்தோஷம். அப்புறம் தாய்க்கு மட்டும் 2 சந்தோஷம் அப்பா அப்படின்னு மனதளவிலே பெருமிக்க. அது உண்மையான விஷயம் தான். என்ன விஷயம்? பெத்த தாய்க்கு 2 இடத்துல சந்தோஷப்பட்டுக்குவா. ரொம்ப 2 இடம் என்னன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை வந்தா சந்தோஷம் அப்படின்னா சரியான வயசுக்கு வருது. ஒரு பொம்பளை பிள்ளை சரியான வயசுக்கு வந்துட்டா அப்படின்னா பெத்த தாய்க்கு
தாய்க்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுரும். அப்பாடா சரியான வயசுல நம்ம கூட வயசுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷம் வந்துடும். அதே பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் வரலன்னா சந்தோஷம் அப்படின்னா, மாதா மாதம் ஆகக்கூடிய மாதவிடா என்று சொல்லக்கூடியது வரல அப்படின்னா பெத்த தாய்க்கு சந்தோஷம். மாதவிடாய் வரலன்னா என்ன சந்தோஷம்? கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மாதவிடாய் வரலன்னா என்ன அர்த்தம்? குழந்தை தங்கிருச்சு, நம்ம பிள்ளை தாய் ஆயிட்டோம், நம்ம பாட்டி ஆயிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் பெத்த தாய்க்கு வந்துருமா. அப்ப பெத்த தாய்க்கு பெத்த பொம்பளை பிள்ளைனால ரெண்டு சந்தோஷம் அப்படின்னு இந்த ரெண்டு சந்தோஷம் தான் அவளுக்கு. உலகத்திலே பெற்ற தாய் தன் மகளிடம் அடையக்கூடிய சந்தோஷம். சரி, அதாவது கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்கு முன்னாலே சரியான நேரத்துல சரியான வயதுக்கு வந்து விட்டால் பெத்த தாய்க்கு சந்தோஷம். கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மாதா வீடு வந்துகிட்டே இருக்கும் பெண்மகளுக்கு. குழந்தை தங்கிருச்சுன்னா வரலைனா, மாதா வீடு வரலைனா சந்தோஷம். அப்ப குழந்தை தங்குவதும் ஆக வயதுக்கு வருவதும் பெருமித்தமான சந்தோஷம். ஆக இருப்பினும் கூட முதல்ல அதை சொல்லி பார்த்தேன், ஒத்துக்கிறீங்களா? ஏத்துக்க முடியும் சபை நாகரிகம். இப்ப நீங்க என்ன கேட்டீங்களே, இப்ப நான் உங்களை கேக்குறேன். நீங்க பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டனால நானும் கேக்குறேன். இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. சரி, இந்த பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு. சரி, ஒரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டா 5 நாள். அதே பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா 10 நாள். அதே பொம்பளை பிள்ளை குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா 6 நாள். எப்படி திரும்ப சொல்லுங்க, கதை திரும்ப சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா. ரஜினிகாந்த் நினைப்பு சொல்லுதா, எனக்கு புரியல, திரும்ப சொல்லணும். ஏத்த திரும்ப சொல்லவா இல்ல வேணாமா? வாதி பிரதிவாதி. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதுக்கே புரியல. போ. புரியலையா? கேட்டது புரியல. அம்மாவுக்கே புரியல. சரி, திரும்ப அவங்க புரியல. நீங்க புரியலன்னு சொன்னனால நான் திரும்ப சொல்றேன், கவனமா கேட்டுக்கங்க. ஒரு பொம்பளை புள்ள வயசுக்கு வந்துட்டா 5 நாள். நல்லா கேட்டுக்கங்க. அதே பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா 10 நாள். அதே பொம்பளை பிள்ளைக்கு குழந்தை பிறந்துட்டா 6 நாள். 5 10 15 6 21. 21 நாளைக்குள்ள ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அடங்குது. என்ன சொல்லுங்க? அற்புதமா சொல்றியம்மா. அதாவது எப்படின்னா, ஒரு பொம்பளை பிள்ளை வயதுக்கு வந்து விட்டால் 5 நாள். அதே பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா 10 நாள். அதே பொம்பளை பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா 6 நாள். 6 5 11 10 21 நாளைக்குள்ள பொம்பளை பிள்ளை வாழ்க்கைய முடியுது. அதுக்குள்ளதான் அடக்கம். ஏங்க எப்படிங்க 21 நாளைக்குள்ள? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்லப்பா, உனக்கு சொல்றமா விலைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வயதுக்கு வந்து விட்டால் 5 நாளா? 5 நாள். அதே பொம்பளை பிள்ளைய ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா 10 நாளா? 15. அதே பொம்பளை பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் 6 நாளா? அப்ப 21 நாள் தான் கணக்கே வருது. 21 நாளையா? 21 5 நாள் 10 நாள் கண்டுபிடி பாப்போம். யாராலே 21 நாள் தான் இந்த கணக்க நான் கேட்கல. நீங்க கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியுதாயா? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? சபையோர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது உண்டா? நான் கேட்டது புரிஞ்சதா? 5 நாள் 6 நாள் 10 நாள் இதுக்குள்ள ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அடக்கம். அம்மா, என்ன பெத்த ஆத்தாமார்கள் உங்களுக்கு யாராவது புரியுதா? பெண்கள், நீங்க குழந்தையை சுமந்தவர்கள், பருவம் அடைந்தவர்கள், திருமணம் ஆனவர்கள், உங்களுக்கு புரியாம இருக்காது. 21 நாளைக்குல ஆத்தா உங்களுக்கு தெரியுதா? கணக்கு தெரியுதா? என்ன கணக்குன்னு புரியுதா? புரியல. ஆத்தா சேர்ல நாற்காலில உட்கார்ந்திருக்க பெத்த ஆத்தா உங்களுக்கு புரியுதா? புரியலையா? ஏன் அப்பதோ? அட பெண்கள் யாராவது என்னை காப்பாத்தி விடுங்கம்மா. என்னமா அப்படி இருக்கிறீங்க? அப்பதா அப்படியே தெரிஞ்சா சொல்லிராத. அப்பதா சாமி மாட்டிக்கிட்டாரு, காப்பாத்தி விடுங்க. பெண்களுக்கு உண்டான விஷயம் ஆண்களுக்கு உண்டான விஷயம்னா, இப்ப பெண்களுக்கு பருவம் இருக்குன்னா ஆண்களுக்கு பருவம் இருக்கு. பெண்களுக்கு உண்டான விஷயம்னா அப்புறம் பெண்களை பத்தி எதுக்கு நீங்க கேட்டீங்க? அம்மா, பெண்ணு ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. முதல்ல கேட்டது இவர் தானே கேட்டாரு. கேட்டதனால நான் திருப்பி கேட்டேன். நானே ஒரு நேரத்துல பெண்ணாக மாறி வந்தேன். நானே ஒரு நேரத்திலே நாரதனாக இருந்தேன். விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. பதில் தரலன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கதையை நடத்துங்க. இதுல என்ன பெரிய விஷயமா? கடைசியா முடிய போற நேரத்துல அப்படி பார்த்தா முடிய போற நேரத்துல நீங்க எதுக்கு என்னட்ட கேட்டீங்க? ஏங்க பெண்ணை பற்றி தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டேன். சரி, ஒரு பெண்ணை பத்தி தெரிஞ்சிருக்குமான்னு என்ன கேட்டா? பெண்ணை பத்தி கேட்டா அப்ப பெண்ணை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சனால தானே நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு உண்டான அறிவுக்கு வேலையை கொடுத்து நான் ஒரு பதில் சொல்றேன். சரியா இருந்தா ஏத்துக்கணும். நான் யோசிச்சு ஒரு பதில் சொல்றேன். சரி, நீங்க சொல்லுங்க. அது சரியா இருந்தா ஏத்துக்கிறீங்கல்ல? ஒண்ணு இல்ல, ஒரு பொம்பளை பிள்ளை வயதுக்கு வந்துட்டா நான் மட்டும் ஏத்துக்கிட்டா பத்தாது. இருக்கிற எல்லாருமே ஏத்துக்கிற மாதிரி சொல்லணும் ஒரு பதில். சபையோர்களே, சரியா? இங்க இருக்கிற எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு பதில சொல்லுங்க பாப்போம். அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு. ஆனால் இந்த நாடகத்தை இந்த விழா குழுவினர்கள் அத்தனை பேரும் நல்லா உற்று கவனிக்கிறாங்க.
வலை ஒளிகளிலே ஆக வெளிநாடு வரைகளுக்கும் இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு விஷயம், ஒரு பொம்பளை பிள்ளை வயதுக்கு வந்துட்டா 5 நாள்னு சொன்னேன். அதே பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா 10 நாள்னு சொன்னேன். அதே பொம்பளை பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா 6 நாள்னு சொன்னேன். ஆக மொத்தம் 21 நாளைக்குள்ள ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அடக்கம்னு சொன்னேன். இது நாள் கணக்கல்ல, நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது நாள் கணக்கல்ல, சொல்லுக்கு சொல் சூட்சமம், சொல்லை உற்று கவனிக்கணும். இந்த அம்மா சொன்ன வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, சொல், அத நல்லா உற்று கவனிங்களே. ஒரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டா 5 நாள் என்பது நாள் கணக்கு அல்ல. 5 நாள் அப்படின்னா சித்தப்பா இருக்காக, பெரியப்பா இருக்காக, மாமா இருக்காக, அத்தை இருக்காக, அண்ணன் இருக்காக. நம்ம வயதுக்கு வந்துட்டோம், பெரிய பிள்ளை ஆயிட்டோம். அப்ப போகாத இடத்துக்கு போக கூடாது. 5 நாள் அச்சம்னா பயப்படுகிறாள், 5 நடக்கின்றாள். 5 நாள் பயப்படுறா, போக கூடாது, போனா திட்டுவாங்க. 5 நாள் அப்பனா மனதளவில் 5ரா, பயப்படுறா, பயந்து நடக்கிறான். 5 நாள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா 10 நாள் கணவனுடைய கைகளை பற்றினாள். யாரு கை தட்டாதீங்க, ஒரு 2 பேரும் தட்டியாச்சு, வெறி வந்துரு எனக்கு. அப்படியே இரு, சரினா சரின்னு சொல்லு, தவறுனா தவறு சொல்லு. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா கணவனுடைய கைகளை 10 நாள் கைப்பற்றினாள் 10 நாள். குழந்தை பிறந்த அதே பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா 6 நாள். என்ன தெரியுமா 6 நாள்னா 6 நாள் கணக்கல்ல. ஆக இனிமே நம்மள யாரும் மலடின்னு சொல்ல மாட்டாங்க, தாய்மை அடைஞ்சுட்டோம். மனம் 6 நாள். இப்பதான் சொல்ற கை தட்டாதீங்க. உங்களுக்கு புரியுது? கூட்ட போடுறீங்க. நான் பதில் சொன்னனே கை தட்டினியாதா? சண்டே என்ன சொல்லுதா? நான் பதில் சொன்னனே கை தட்டினியாதா? இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கேன். ஏத்துக்க மாட்டேன். எப்படி ஏத்துக்க மாட்டேன்? நான் ஏத்துக்க மாட்டேன். விளக்கம் சொல்லு. ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்கவே முடியாது. எப்படி ஏத்துக்க முடியாது? நீங்க சொன்ன பதில ஏத்துக்க முடியாது நான் சொல்லல. இவங்க எல்லாம் கை தட்டது என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியல கை தட்டத? கை தட்டுங்க, நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் யாரையுமே. ஏன்னா அந்த தர்க்கம் நடக்கும்போது கை தட்டல் தான் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கும். கை தட்டுங்க, எனக்கு மட்டும் தட்டுங்க. நல்லா கேட்டுக்கங்க, உங்களுக்கு மட்டும் தட்டுவாங்க, எங்களுக்கு சும்மா இருப்பா போங்க. அப்ப நான் சொன்ன பதில் உண்மை. அப்படி நீ எனக்கு சாமி தட்டுவ சொல்றீ சாமி. அக்கா தானே கை தட்டுவீங்க? நாரதருக்கு தானே தட்டினீ. யாருக்குமா கை தட்டுவீங்க? சும்மா